நாயகி நான்முகி நாராயணி கை நளின வஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாஜினிச்சு வாயகி மாலினி வாராகி சூலனி மாதங்கி என்று ஆயகி ஆதியுடையாள் சரணம் அரண் நமக்கே. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் என் மலரடிச்சம் வல்லபம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொன்பொறுப்பு வில்லவர்தமுடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் என் திருநாமங்களே. அன்னை அபிராமியை வணங்கி கவியரசர் கண்ணதாசனுடைய அபிமானிகளோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தற்பொழுது நேரலையிலே வந்திருக்கின்றேன். கவியரசர் கண்ணதாசனை பற்றி இலக்கிய வட்டத்திலும் கவிதையை ரசிக்கக்கூடியவர்கள் வட்டத்திலும் பல்வேறு விதமான பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன, பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சிகளிலே. என்னதான் எழுதினாலும் கூட அவரை பற்றி நம்ம மனதிலே உருவாகின்ற சிந்தனைகளை நேரடியாக வார்த்தைகளாக வாய் மூலமாக பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அதனுடைய எண்ணங்களினுடைய உணர்ச்சி சற்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அதனுடைய அடிப்படையிலே இந்த பகிர்வானது நடக்கின்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே சிறுகூடல்பட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறு கிராமத்திலே பிறந்து முத்து என்று பெயரிடப்பட்டு துடுக்குத்தனமாக பிள்ளையாக இருந்து இன்னொரு தாய்க்கு தத்து மகனாக சென்று திரைத்துறையிலே நடிகனாக வேண்டும் என்பதற்காக சென்னையை நாடி வந்தவர். எழுத்தாளராகி பத்திரிகைகளினுடைய ஆசிரியராகி மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய கதை இலாக்காவிலே அங்கத்தினராகி பிறகு திரையிசை பாடல்கள் என்று எழுத ஆரம்பித்து அவருடைய காலத்திலே கவியுலக சக்கரவர்த்தி என்கிற வகையிலே அவருடைய கவிதைகள் கோலோச்சி வந்தன. 4000த்திற்கும் மேற்பட்ட தனிக்கவிதைகள், 5000த்திற்கும் மேற்பட்ட திரையிசை பாடல்கள் என்று எழுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தவர், மக்களினுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகாலாக திகழ்ந்தவர். ஒரு கவிதையிலே சொல்கின்றார், முக்கால் பயணம் முடித்த கிழவனும் முதலடி துவங்கும் முதிரா இளைஞனும். முக்கால் பயணம் முடித்த கிழவனும் முதலடி துவங்கும் முதிரா இளைஞனும் நடுவழி நிற்கும் நானும் போவது ஆசை என்னும் அழகிய ரதத்தில். இந்த 3 தரப்பு மக்களை பற்றியும் அவர் அந்த கவிதையிலே குறிப்பிடுகின்றார். அதாவது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 40களிலே இருக்கக்கூடியவர்கள், 20களை தொட்டு 20களை தாண்டி இருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்த 3 தரப்பாக இருந்த மனிதர்களுக்கு, மக்களுக்கு, இளைஞர்களுக்கு அவருடைய காலத்தில் திரையிசை பாடல்களாக அவர்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு கருத்துக்களை பகிர்ந்தவர். அது காதல் பாடல்களாக இருக்கலாம், துயரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய துக்க பாடல்களாக இருக்கலாம், துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற பாடல்களாக இருக்கலாம், நிராசையை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களாக இருக்கலாம், அல்லது தத்துவ பாடல்களாக இருக்கலாம். இந்த பாடல்கள் மூலமாக அன்றைய காலகட்ட மக்களுக்கு, அதாவது 1960களில் 70களில் இருந்தவர்களுக்கு அந்த நேரத்தை நினைவு கூர்ந்து பார்த்தால் தெரியும் கவியரசருடைய வரிகள் எவ்வளவு நமக்கு மனதை வருடிச் சென்றன. அன்றைய காலகட்டத்தில் இருந்த திரைப்படங்களினுடைய கதை அமைப்பானது ஒரு பண்பாட்டை வளர்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு காதல் என்று சொன்னாலும் கூட அதில் ஒரு பண்பாடு காக்கப்பட்டது. அதன் விளைவாக அன்று வந்த பாடல்களிலெல்லாம் காதல் விஷயங்கள் கூட மிக உருக்கமாக ஆத்மார்த்தமானதாக இருந்தது.
அதனால்தான் அன்றைய காதல் பாடல்கள், கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாக சிந்தித்தால்தான் அதனுடைய பொருள் புரியும். ஆனால் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது காதல் வயப்பட்டவர்களுடைய ஆன்மாவை வருடிச் செல்லக்கூடிய, தொட்டுச் செல்லக்கூடிய வார்த்தைகளாக அவை இருக்கும். உதாரணமாக, பார்த்தால் பசி தீரும் என்கின்ற படத்தில் வருகின்ற பாடல், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும், நீ காணும் உலகங்கள் நான் காண வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான வார்த்தைகள்! அந்த பாடல் அவர்களுடைய டி.எம். சௌந்தரராஜனும் சுசீலா அம்மையாரும் பாடுகின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது கண்களின் ஓரத்தில் நீர் கசியும். இந்த வார்த்தைகள் அப்படி ஆத்மார்த்தமான வார்த்தைகள், காதலினுடைய ஆழத்தை புரிய வைக்கக்கூடிய வார்த்தைகள். எந்த அளவிற்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் ஆத்மார்த்தமாக ஐக்கியமாகி இருந்தால் ஆண் நினைக்கக்கூடிய விஷயத்தை பெண் பேச முடியும், பெண் நினைக்கக்கூடிய விஷயத்தை ஆண் பேச முடியும். அந்த அளவுக்கு நெருக்கத்தை வெளியிடப்படக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். அதே போல இதயக்கமலம் என்கின்ற படத்திலே வருகின்ற சுசீலா அம்மையார் பாடிய பாடல், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. இந்த பாடலிலே வருகின்ற சரணங்களிலே வருகின்ற வரிகளை நாம் உற்று பார்த்தால் அவ்வளவு உணர்ச்சிபூர்வமாக இருக்கும். அதை அனுபவித்து பார்க்க வேண்டும். அன்றைய இளைஞர்களுக்கு அது புரிந்தது. ஒரு தீபமில்லாமல் கோவிலும் இல்லை, கோவிலில் தெய்வம் இல்லாமல் தெய்வமும் இல்லை. நீ எந்தன் கோவில் நான் அங்கு தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. எவ்வளவு உயர்ந்த வரிகள், இலக்கிய நயமான வரிகள். அதே போல ஒரு பாடலில், பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே, வாழைக்கன்று அன்னையின் மடியில் வாழ்வது போலே வாழ்வழித்தாயே, தாய்மை எனக்கே தந்தவள் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. இது போன்ற அந்த கவிதை வரிகள் ஒரு காதலினுடைய உச்சத்தை தொடக்கூடிய வகையிலே இருக்கும். அதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. அதே போல ஆசுகவி, சொன்னது போல ஆசுகவி. அவர் ஆசுகவி என்று சொன்னால் நினைத்த மாத்திரத்திலே நிறைத்த விஷயத்தை கவிதையாக, சூழ்நிலையை கவிதையாக்கி தரக்கூடியவர்கள். கவி காளிதாசனும் காளமேகப் புலவரும் அவ்வாறு திறமை பெற்றவர்கள். அதுபோன்ற கவியரசர் கண்ணதாசன். சிலருடைய அனுபவங்களை கேட்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அபூர்வ ராகங்கள் படத்திலே வரக்கூடிய 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல். அந்த பாடலை பற்றி எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் பாலச்சந்தர் அவர்களும் பல இடங்களிலே அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சரணங்கள், சில சரணங்கள் தான் படத்திலே வரும். ஆனால் கவிதையிலே அது கிட்டத்தட்ட 20 சரணங்கள் அதற்காக எழுதியிருக்கிறார். அப்படியே அள்ளி போட்டுட்ருக்கார். விஸ்வநாதனும் பாலச்சந்தரும் திகைத்து விட்டார்களாம். இதில் எதை விடுவது, எதை எடுத்துக்கொள்வது, தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் திகைத்து கொண்டார்களாம். அந்த அளவிற்கு பாடலை எழுதி தள்ளியவர். அதேபோல அவன் ஒரு சரித்திரம் என்கின்ற திரைப்படத்தை பற்றி ஒரு குறிப்பு சொல்வார்கள். திரைப்படமெல்லாம் எடுத்து முடித்து விட்டது. திரைப்படம் வெளியிடக்கூடிய தேதியும் முடிவு செய்து விட்டார்கள். அந்த வருடம் 75 76, 1975 அல்லது 76 என்று நினைக்கின்றோம். அதற்கு முன்பாக. ஆனால் இடையிலே ஒரு நடிகர் திலகம் அவர்களும் மஞ்சுளா அவர்களும் பாடக்கூடிய ஒரு காதல் காட்சி பாடல் ஒன்று தேவை இருக்கிறது. ஏப்ரல் மாதத்திலே வந்து கவிஞரை சந்தித்து
மே மாதம் இந்த படம் வெளியிடப்படுகிறது. தேதி முடிவு செய்துவிட்டோம். ஆகவே உடனடியாக நீங்கள் பாடல் எழுதி தர வேண்டும், அதை பாடலை பதிவு செய்ய வேண்டும், வெளிநாட்டிலே சென்று அதை படப்பிடிப்பை நடத்த வேண்டும். ஆகவே மே மாதம் நெருங்கிவிட்டது என்று அடிக்கடி அவரை கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம். உடனே அவர் அதற்காக ஒரு பாடல் எழுதி கொடுத்தார். சும்மா மேன்னு சொல்கிறீங்க, இந்தாயா மே மாத பாடல், மே பாட்டு பச்சுக்கோ அப்படின்னு. அதுதான் அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மலை மேகமே. அந்த பாடல் வரிகளிலே பார்த்தால் ஒவ்வொரு வரியிலுடைய முடிவும் மே என்று முடியும். அந்த அளவிற்கு அவருக்குடைய கவி ஞானம் அன்னை சரஸ்வதி அவருடைய நாவிலே இருந்து செதிராடினார். அவர் மாடர்ன் தியேட்டர்ஸுடைய கதை இலாக்கையில் பணிந்து புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அரசியல் தொடர்பில் உள்ளவர்கள் அதில் இருந்த காரணத்தினாலே நாத்திக கூட்டங்களுக்கு சென்று நாத்திகத்தினுடைய கொள்கைகள் மேல் ஈடுபாடு கொண்டு தீவிர நாத்திகவாதியாக இருந்தார். மிக தீவிர நாத்திகவாதியாக இருந்தார். மேடை போட்டு தமிழகம் முழுக்க பல இடங்களிலே இந்து மதத்தை விமர்சனம் செய்தும் நம்பிக்கைகளை விமர்சனம் செய்தும் அவருடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு முறை திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் எங்கோ சென்று விட்டு காரிலே வருகின்ற பொழுது காஞ்சிபுரத்திற்கு அருகே அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகிறது. கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய தாக்குதல், அடி, ஆபத்தான சூழ்நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சாண்டோ சின்னப்பதேவர் அவர்களுக்கு சில சிறு காயங்களோடு பிழைத்து விடுகிறார். அவர் காஞ்சி மகாபெரியவர் சுவாமிகளிடத்தில் மிகப்பெரிய பக்தி கொண்டவர். உடனே அவர் அங்கே செல்கிறார். கண்ணதாசனுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறதே என்ற கவலையோடு காஞ்சி மகாபெரியவரை சந்தித்து அவருடைய ஆசி பெற்று நடந்ததை கூறுகின்றார். அப்பொழுது மகாபெரியவர் கேட்டார்களாம், கண்ணதாசன் இப்படி எப்படி இருக்கான் அப்படின்னு. நிலைமையை சொன்ன உடனே அவன் பிழைத்து வருவான் போ, அவனால் நிறைய காரியங்கள் ஆக வேண்டி இருக்கிறது, அவருடைய எது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விபூதி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்களாம். சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அவருடைய நெற்றியில் அந்த விபூதியை இட்டுவிட்டு மீதி விபூதியை பொட்டணமாக அவருடைய தலையணைக்கு கீழே வைத்து விட்டார்கள். விரைவாக கண்ணதாசன் மீண்டு கண் விழித்து பார்க்கிறார். கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது நெற்றியிலே விபூதி இருக்கிறது. நமது நெற்றியிலே விபூதியிட்டவர் யார் என்று ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் விசாரிக்கின்ற பொழுது சின்னப்பதேவர் அவர்கள் கூறினார்கள், நான் தான் காஞ்சி மகாபெரியவர்களை போய் சென்று பார்த்தேன். அவர் உங்களுடைய நலனை விசாரித்துவிட்டு நீ பிழைக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து விபூதி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நீ பிழைத்தெழுந்தாய் என்று சொன்னவுடன் அவர் கண்களிலே நீர் பெருக ஆரம்பித்து விட்டது. காரணம் என்ன? அதே காஞ்சிபுரம் மடத்தை விமர்சனம் செய்து காஞ்சிபுரத்திலே அந்த மடத்திற்கு எதிராக மேடை போட்டு மிகவும் தரக்குறைவாக விமர்சனம் செய்திருக்கிறார். சமீபத்தில், அந்த நிகழ்வுக்கு சமீபத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட காஞ்சி மகாபெரியவர்கள் நம்மீது இவ்வளவு ஒரு அக்கறை கொண்டுள்ளார்களா என்றவுடன் மருத்துவமனையிலே இருந்து வெளியே வந்தவுடன் நேரடியாக காஞ்சிபுரம் தான் செல்ல வேண்டும் என்று சின்னப்பதேவரிடம் சேர்ந்து காஞ்சிபுரத்திலே சென்று மகாபெரியவர்களை தரிசனம் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு புதியதொரு வாழ்க்கையை துவங்கினார். நாத்திக சாக்கடையிலே இருந்து ஆத்திகத்துக்கு திரும்பி மிகப்பெரியதொரு தொண்டாற்றியிருக்கிறார். அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மிக மிக சாமானிய மனிதருக்கு, சாதாரண மனிதர்கள் கூட படித்தால் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுடைய மொழியிலே இந்து மதத்திலே இருக்கக்கூடிய சனாதன தர்மத்திலே இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்திலே பழக்க வழக்கத்திலே இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை பற்றியும் சடங்குகளை பற்றியும் நிகழ்ச்சிகளை பற்றியும் மிக எளிமையாக சொல்லி இந்து மதத்தினுடைய உயர்ந்த தத்துவங்களை பற்றி சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற மகா பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் வழங்கினார். நான் முன்னேறி குறிப்பிட்ட போது அவருடைய கவிதைகள் எல்லாம் கவிதை திறன்
நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அந்த வயசில் நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இளமையாக இருக்கும் பொழுது, 20களில் இருக்கின்ற பொழுது, தர்மம் தலைகாக்கும் என்கின்ற ஒரு படம், அந்த படத்திலே வரக்கூடிய 2 பாடல்கள் என்னை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துச்சு. அவருடைய வரிகளுக்காக சொல்கிறேன். எப்படி எழுதியிருக்கிறார், அதாவது வார்த்தைகளையும் மொழியை எப்படி ஆளுமை செலுத்தி இருக்கிறார் என்பதற்கு, தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், கை பட்டுவிட பட்டுவிட மலரும், பக்கம் வர மயங்கும், உடன் வெட்கம் வந்து குலுங்கும். இந்த பாடல் முழுக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல்லவி துவங்கி சரணங்கள் எல்லாமே ஒவ்வொரு வரியிலும் இந்த அடுக்கு தொடர் வந்து கொண்டே இருக்கும். இந்த தொட்டுவிட தொடரும், கை பட்டுவிட மலரும், பக்கம் வர மயங்கும், உடன் வெட்கம் வந்து குலுங்கும். அதே போல் இன்னொரு பாடல் அதே படத்தில், தர்மம் தலைகாக்கும் படத்தில், ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. சாதாரண வரிகள் தான், ஆனால் அதிலும் கூட அந்த படம் முழுக்க, அந்த பாடல் முழுக்க ஒவ்வொரு வரிகளும் மா போட்டு முடியும். காலையில் நான் வரட்டுமா, கன்னி மருந்து தரட்டுமா, மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா, தேவை என்ன கூறுமா, தீர்த்து வைப்பேன் நாணமா, நேரத்தோடு கிடைக்குமா, நினைக்க இனிக்குமா. இப்படி அந்த காதல் ரசனையை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர இருக்கக்கூடிய உணர்வுகளை கூட ஒரு இலக்கிய நயத்தோடு வெளிப்படுத்திய அந்த தன்மை இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதேபோல் பழைய பாண்டியால் வளரக்கூடிய அந்த பாடல், காய் 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 என்கின்ற பாடல், இன்னொரு தேன் தேன் தேன், எல்லா வார்த்தைகளும் தேன் தேன் என்று பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், இந்த தேன் தேன் என்று வரக்கூடிய பாடல்கள். அதே போல் பாசமலரில் ஒரு பாடல், சாவித்திரி அம்மா பாடுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. என்னதான் பண்ணியும் இவருக்கு தோணவே இல்லை, என்ன செய்கிறது, எப்படி என்ன வரி போடுறது, என்னென்னு பல்லவி தெரியல, ஒருவே பிடிபடலை. இவருக்கு என்னமோ ஒரு மனநிலை. சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு போகிறாரு. போகின்ற வழியில் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்றாரு. வேர்க்கடலே ஒரு நோட்டு பேப்பரில் இருக்குது. அது பிரித்து பார்த்தோன்னே அதில் ஒரு பழைய பாடல், கல்லைத்தான் மன்னித்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்ற வரிகள் அதில் இருக்கிறது. அதை படித்தவுடன் அந்த பாசமலர் பாடலுக்காக அந்த பாட்டை எழுதினார். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எல்லாம் தான் 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 என்று வரும். இப்படியாக அந்த பாடல்கள் எல்லாம், காதல் பாடல்கள், எல்லா பாடல்களையும் மிக அருமையாக எழுதியிருப்பார். அதே போல் தாலாட்டு, எல்லா கவிஞர்களும் தாலாட்டு எல்லாரும் பாடியிருக்காங்க. இவருடைய தாலாட்டில் எனக்கு ஒரு 3 தாலாட்டு மனதில் நிற்கக்கூடிய தாலாட்டு, குழந்தைகளுக்கு பாடக்கூடிய தாலாட்டு தான். 3மே நடிகர் திலகத்தினுடைய படத்தினுடைய பாடல்கள். ஒன்று கணவனும் மனைவியும் சேர்ந்து குழந்தைகளுக்கு பாடக்கூடிய தாலாட்டு, பார்மகளை பார் என்கின்ற படத்தில். இன்னொன்று சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து குழந்தைகளுக்கு பாடக்கூடிய தாலாட்டு, பாசமலரில். இன்னொன்று கழிவிறக்கத்தோடு தன்னந்தனியாக நின்று தனது குழந்தைக்கு பாடக்கூடிய பாராட்டு, பாகப்பிரிவினை படத்தில். 3 பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த 3க்கு இருக்கக்கூடிய வேறுபாடு, கணவன் மனைவி பாடினால் எப்படி பாடுவார்கள், சகோதரன் சகோதரி பாடினால் எப்படி பாடுவார்கள், ஒரு தனக்குத்தானே ஒரு கழிவிறக்கம் கொண்ட மனிதர்கள் பாடினால் எப்படி பாடுவாங்க. இந்த கணவனும் மனைவியும் பாடக்கூடிய அந்த பாட்டு, நீரோடும் வைகையிலே நின்றாடும் மானே மீனே என்கின்ற அந்த பாடலை நீங்கள் முழுக்க கேட்டீங்கன்னா, கணவனை பற்றிய பெருமிதம் மனைவிக்கு இருக்கும், மனைவியை பற்றிய பெருமிதம் கணவனுக்கு இருக்கும். இந்த 2 பேருக்கும் சேர்ந்து குழந்தைகள் மீது ஒரு பெருமிதம் இருக்கும். தான் பெற்றோர் ஆகிவிட்டோம் என்கின்ற பெருமித உணர்ச்சி. காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மீதே. இந்த மாதிரி வரிகளெல்லாம் போட்டு அந்த கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பெருமிதத்தோடு அங்கீகரிக்கக்கூடிய தன்மையிலே அந்த பாடல் இருக்கும். பார்மகளை பார்ப்படத்தில். பாசமலரிலே சகோதரனும் சகோதரியும் பாடுகின்ற பொழுது அவருடைய கடந்த காலத்தை நினைக்கக்கூடிய வகையிலே அந்த சகோதர சகோதரிக்குள்ள இடையே இருந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய, மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் வெளிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத
காலை பொழுதாக பொழிந்த கலை எண்ணமே என்கின்ற அந்த பாடல் மிக சோகமான ஒரு சூழ்நிலையில் பாடக்கூடிய பாட்டு. கண்ணில் மணி போல மணியில் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிகரமான வரிகள் சகோதர சகோதரியினுடைய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாடல். இந்த பாடலை நினைக்கின்ற பொழுது ஒரு சமுதாயம் எப்படி மாறியிருக்கிறது என்கின்ற விஷயத்தையும் கூட நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பாசமலர் படம் வந்த பொழுது, அப்பொழுது வந்த படங்களெல்லாம் அந்த தரத்தில் இருந்தது. உறவுகளையும் உறவுகளுடைய அன்புகளை பற்றியும் அதனுடைய அவசியத்தை பற்றியும் வெளிப்படுத்தக்கூடிய பின்னணியில் அந்த கதை அமைப்புகள் இருந்தது. அதனால் அந்த திரைப்படம் வந்த பொழுது பார்த்துவிட்டு வெளியே வரக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் என்ன நினைப்பார்களாம், இதே போல தனக்கு ஒரு சகோதரன் இருந்தால் எப்படி இருக்கும், தன்னுடைய சகோதரன் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டுதான் படம் முடிந்து வெளியே வரக்கூடிய அத்தனை பெண்களும் நினைப்பார்கள். அந்த கதையமைப்பு, அதில் நடிகர் திலகமும் சாவித்திரியும் நடித்திருக்கக்கூடிய நடிப்பினுடைய தன்மை. ஆனால் அதே கதையமைப்பு கொண்ட படம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. கிழக்கு சீமையிலே என்ற படம் பாரதி ராஜா இயக்கிய படம். நடிகர் விஜயகுமாரும் ராதிகாவும் அண்ணன் சகோதர சகோதரிகளாக நடித்த படம். அந்த படம் பார்த்துவிட்டு நானும் திரையரங்கிலே இருந்து வெளியே வருகிறேன். எனக்கு பின்னால் வரக்கூடிய 2 பெண்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆம்பளைகளை இப்படி தாண்டி என்ன இருந்தாலும் பிறந்தவளை கொடுக்கணும், அக்கா தங்கச்சி கொடுத்து ஒழிச்சிருவாங்க. கடைசியில் நம்ம புள்ள குட்டிக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இப்படி 2 பேர் புலம்பிக்கிட்டே வர்றாங்க. அதாவது ஒரு 35 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த சமுதாயத்திலே மக்களுடைய மனது அன்று அந்த பாசத்தை பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி பாசம் தேவை என்று இருந்தது. 30 ஆண்டுகள் கழித்துவிட்ட அந்த பாசமே நமக்கு எதிரானது என்கின்ற சிந்தனையை இந்த சமுதாயம் வளர்த்து விட்டது. அந்த பாசம் என்பது இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்களாகட்டும், தொலைக்காட்சி தொடர்களாகட்டும், அந்த பாசத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பாசமலர்ல அந்த கதையமைப்பு அப்படி. அதே படத்திலே முதல்ல ஒரு பாட்டு வரும், எங்களுக்கும் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால், எங்களுக்கும் காலம் வரும் எங்கள் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே என்கிற பாட்டு. நிறைவாக இந்த பாடல் தாலாட்டு பாடல் வரும். இந்த தாலாட்டு பாடலில் அவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை சகோதர சகோதரியுடைய பாசத்தை பிழிந்து வைத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அடுத்து தனித்து பாடக்கூடிய ஒரு தாலாட்டு பாடல் பாகப்பிரிவினை படத்திலே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்கின்ற பாடல். இந்த பாடலை கேட்டவுடன் சிலரெல்லாம் இந்த தொலைக்காட்சிகளை பட்டிமன்றம், அந்த காலத்தில் நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது இந்த அரசியல் கட்சிகள், அப்போ நடிகர் திலகம் காங்கிரஸிலும் புரட்சித் தலைவர் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால் இந்த தேர்தல் பிரச்சார சமயங்களோ அல்லது கட்சி மீட்டிங்களோ போட்டால் இந்த வில்லுப்பாட்டு மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதில் எம்ஜிஆர் படத்தை பற்றியும் சிவாஜி படத்தை பற்றி அதில் வரக்கூடிய பாட்டை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுபோக இப்போது மற்ற கவிஞர்களுடைய ஒப்பீடு செய்து கவிஞர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்வதாளர்களை பற்றி பேசுவதற்காக பட்டிமன்றங்கள். இதிலெல்லாம் கேட்கும்போது இந்த பாடலை ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் செய்து பேசுவாங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு, நீ ஏன்டா பையனை போய் கேட்குற, நீ செஞ்ச தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையான விதத்தில் விமர்சனம் பண்ணி கேட்டிருக்கேன். அது ரொம்ப மனசை வாழ்த்துப்படும். ஏனென்று சொன்னால், ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் குழந்தை அழுகிறது, தாலாட்டு பாடுகிறான். தாலாட்டு பாடுகின்ற பொழுது கூட அந்த வரிகள் உருக்கமான வரிகள். இதை பாடிய பொழுது அதை பாடிய பின்னணி பாடகர் சவுந்தரராஜன் அவர்களுடைய மகன் இறந்து விட்டதாக ஒரு தகவல் படித்திருக்கிறேன். இறந்த அந்த சூழ்நிலை சோகத்தில் அந்த பாடலை டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் பாடுகிறார். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, எவ்வளவு ஒரு ஆழமாக இந்த மாதிரி ஒரு வரிகளை அவர் போட முடியும். அதில் அந்த பாடலுடைய நிறைவில் ஒரு விஷயம் சொல்லுவார். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்கமகனை. இதுதான் அதில் பாட்டினுடைய எசன்ஸ்.
இப்படி திரைப்பட பாடல்களில் சரி எல்லா விஷயங்களிலுமே அவர் அருமையாக செய்திருக்கிறார். அவர் சில படங்கள் தயாரித்திருக்கிறார். வந்த திசையிலே போர், புனித காந்தி மண்ணிலே போர் என்கின்ற பாடல் மிக உணர்ச்சிகரமாக இருக்கும். அந்த ரத்த திலக படத்தினுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சின்ன சின்ன பாத்திரங்கள் கூட தேசபக்தியோடு இருக்கிற மாதிரி பாத்திரமாக இருக்கும். அது பாரத நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சீனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அவங்க தேசத்தின் மேலே ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய படம் ரத்த திலகம். அவசியம் பார்க்கணும். அதனுடைய இறுதி காட்சி அந்த போரினுடைய சூழ்நிலையிலே கேப்டன் பாலு என்கின்ற பாத்திரத்தில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்திருப்பார்கள். தனித்து போயிடுவார், இந்த கூட்டத்தை விட்டு தனியாக போயிடுவார். இவர் அவருடைய படைகளை விட்டு இவர் தனியாக நிற்பார். அப்போ போர் நடக்கின்ற பொழுது நம்மளுடைய இராணுவ துருப்புகள் நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி கொண்டு முன்னேறி செல்லும். கொடியை ஏற்றிக்கொண்டு ஒரு பெரிய பெட்டாலியன் போக போக எதிரி அங்கே இருந்து யார் கொடியை எடுத்து வடிகிறார்களோ அந்த வீரனை சுடுவார்கள். அந்த வீரன் குண்டடிபட்டு கீழே விழுவான். ஆனால் அந்த வீரன் கீழே விழுகின்ற பொழுது அந்த கொடி கீழே விழாமல் அடுத்த வீரன் அந்த கொடியை எடுத்து பிடிப்பான். இப்படியாக அந்த முழு பெட்டாலியனும் போய்கிட்டே இருக்கும். போகின்ற பொழுது யார் கொடியை எடுத்துச் செல்கிறார்களோ, நம்முடைய எல்லைகளை நாட்ட வேண்டும் என்று துடிப்போடும் வீரத்தோடும் சென்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் அந்த எதிரே வரக்கூடிய அந்த எதிரி சீனன் சுட்டுக்கொண்டே இருப்பான். கடைசி வீரன் கொண்டு போய் அந்த கொடியை வைக்கிறதுக்கு முன்னாடி சுட்டுருவான். அப்போ கொடி கீழே சாய போகும். அப்போது கேப்டனாக இருந்த நடிகர் திலகம் அந்த கொடியை எடுத்து அந்த எல்லைகளை நட்டு விடுவார். கொடியை நாட்டிய பிறகு அவருடைய நெற்றியிலே துப்பாக்கி கொண்டு பாயும், நெத்தியில் ரத்தம் வரும். அதுதான் ரத்த திலகம் என்ற அந்த படத்திற்கு பெயர். மிக அருமையான படம், உணர்ச்சி வயமான படம். நான் சிறுவனாக இருந்த பொழுது பார்த்த பொழுது எனக்கு புரியலை. இப்பொழுது சமீபத்தில் பார்த்தபோது அவருடைய உணர்ச்சிகள் எப்படிப்பட்டது, ஒரு தேசபக்தியை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள். கல்லூரி வாழ்க்கையை பற்றி அன்றைக்கி அந்த படத்தில் வரக்கூடிய கல்லூரி வாழ்க்கைகளே வாழக்கூடிய அந்த ஒரு பாடல், எங்கே ஒரு பிரிவு பச்சார விழா நடந்தாலும் அந்த பாடல் பாடப்படும். அப்படி ஒரு பாடலை கொடுத்தார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இப்போவும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மக்கள் சீன எல்லை பிரச்சனையை பார்த்தோன்னா சீன கொடியை எரிக்கிறோம், சீன பொருள்களை உடைக்கிறோம். சீனாவுக்கு எதிரான மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நம்ம மக்கள் நாடு முழுக்க பல இடங்களில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது. அதே ஒரு மனநிலை இருப்பது போல் அன்று காட்டினார்கள். அப்போ அந்த படத்தில் காட்டுகின்ற பொழுது சீனா கொடியை எரிக்க வேண்டும் என்பதற்காக, சீனா கொடி எப்படி இருக்குன்னு கூட மக்களுக்கு அவங்க அப்போ அது திரைப்படத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஒரு கொடியை சிகப்பு கொடியை எரிப்பாங்க. அப்போது அந்த கொடி என்ன கொடினா சுத்தியறிவால் போட்ட கொடி, கம்யூனிஸ்ட் கொடி. அதனால் சீனா கொடி இருக்குன்னு எரிச்சிட்டாங்க. அதுக்காக ரஷ்யாக்காரங்க பேசலை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அதை விமர்சனம் செய்தார்கள். நீங்கள் எப்படி ரஷ்யா கொடியை இங்கே எரிக்கலாம்? நம்ம நாட்டில் நம்ம தேசிய கொடியை அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ நடந்துக்கிட்டு இருக்கு. அது பற்றியெல்லாம் இந்த கம்யூனிஸ்டுகள் கவலைப்படவில்லை. ரத்த திலகம் என்கிற படத்திலே சீனாவினுடைய கொடி எது, ரஷ்யாவினுடைய கொடி எது என்று தெரியாமல் அந்த தயாரிப்பில் இருந்த டெக்னீஷியன் செய்த காரியம், ரஷ்யா கொடி எரிச்சிட்டாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அலறல். அப்புறம் அந்த காட்சியை மாற்றினார்கள். பிறகு சொல்கிறேன், அந்த சீன யுத்தத்தை மையமாக வைத்து ஒரு கவியரசர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். மிக அருமையானது ஒரு கவிதை. என்னவென்று சொன்னால், அதை பார்த்து படித்து விட வேண்டும். இன்றைக்கும் அந்த கவிதை பொருந்தும். எங்கே பகைவன் ஏறிவிட்டானா மலை மேலே, நாம் அங்கே பறந்து அவன் தலை கொய்து பங்கு வைப்போம் வா பதறாதே. திங்களும் வானில் திரிகிற வரையிலும் எங்களுக்குரிமை இந்நாடே, இதில் தங்கள் உரிமை சாத்திரம் சொல்வோர் எங்கு வந்தாலும் மண்ணோடே. யாரது வீட்டில் யாரது பாட்டு, சோரர்கள் விலையில் விழமாட்டோம். இனி வேறதிகாரம் பாரத நாட்டில் வேர்பிடிக்காது விடமாட்டோம். வெண்பனி குன்றில் செம்பனி ஆறு கண்படு முன்னே ஓடி வரும். எவ்வளோ அருமையான வரி பாருங்க. இன்றைக்கி அது நடந்திருக்கு. வெண்பனி குன்றில் செம்பனி ஆறு கண்படு முன்னே ஓடி வரும். ஒரு 23 வயது நம்மளுடைய இராணுவ துருப்பு 12 சீன துருப்புகளை அழித்தொழித்திருக்கிறார். அதான் வெண்பனி குன்றில் செம்பனி ஆறு கண்படு முன்னே ஓடி வரும்.
அது தன்பொழில் எங்கள் தாயக கீதம் பண்ணோடிலிருந்தே பாடி வரும். இடமழியாமற் படையை விடுத்தார் மடையர்கள் எண்ணம் மண்ணாகும். ஒரு தடையுமில்லாமல் கடலலை போல விடுதலை சேனை பண்பாடும். அப்படியே அன்றைக்கு அவருடைய அந்த சூழ்நிலையை மிக அருமையாக அந்த கவிதையில் சீன எதிர்ப்பு, சீன யுத்தத்தின் சமயத்தில் இருந்த விஷயம், அவருடைய கவிதைக்கு திரைப்பட பாடல்களாக இருக்கட்டும், தனி இசை பாடல்கள், தனி கவிதைகளாக இருக்கட்டும், எல்லாத்திலும் உணர்ச்சி. 65 அதே போல் பாகிஸ்தான் யுத்தம் வருகின்ற பொழுது பாடுகிறார். இந்துஸ்தான் நன்று இட்டு வைத்த பிச்சையினால் வந்தஸ்தான் தானே இந்த மதியிழந்த பாகிஸ்தான். இந்துஸ்தான் அன்று இட்டு வைத்த பிச்சையினால் வந்தஸ்தான் தானே இந்த மதியிழந்த பாகிஸ்தான். தந்தஸ்தான் தன்னை தரந்தூக்கி பார்த்துவிட அனுப்பிவிட்டோம் சேனைகளைங்கிறார். பேட்டகத்தை தன் கொடியை நட்டான், நடப்பட்டான், தொட்டான், தொடப்பட்டான், சுட்டான், சுடப்பட்டான், கெட்டானே கெட்டானே என்று கெஞ்சித்தும் வாழ்ந்தான் இல்லை. அந்த பாகிஸ்தான் யுத்தத்தை பற்றி இப்படி தேசபக்தி பாடல்கள் வருகின்ற பொழுது மிக அருமையாகவும் கவிதைகள் மூலமாக, அதே போல் ராஜபாட் ரங்கதுரை படத்திலே வரக்கூடிய அந்த பகத்சிங் பாடுகின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, இன்குலாப் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் ஜிந்தாபாத், பாரதமே என்னருமை பாரதமே உன்னடிமை தீரமட்டும் போரிடுவோம், இது அன்னையின் ஆணை, தாயகமே என்னினிமை தாயகமே உன்னுரிமை காப்பதற்கு போரிடுவோம் அன்னையின் தந்தையின் ஆணை. இந்த பாடல் முழுக்க உணர்ச்சிகரமாக இருக்கும். அப்படி தேசபக்தி பாடல்களாக இருக்கட்டும், எல்லா விதமான பாடல்களிலும் கவியரசர் கண்ணதாசன் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள். நான் இந்த ஆற்றுப்படுத்தும் கவிஞர் என்று சொன்னது எதற்காக என்று சொன்னால், நீங்கள் ரொம்ப கவலையோட கஷ்டத்தோடு இருக்கின்ற பொழுது கண்ணதாசனை படித்தீங்கன்னா அவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம கூட சேர்ந்து கவலைப்படுவார். கண்ணீர் விட்டால் நம்ம கூட சேர்ந்து கண்ணீர் விடுவார். நிராசையோடு இருந்தால் நம்ம நிராசை இருந்து முதுகை தட்டி கொடுத்து வேலை செய்ய அப்படிம்பார். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர். நான் கோவையில் தொழிற்பயிற்சி முடித்து விட்டு பயிற்சிக்காக திருச்சியிலே வந்து பாரதமிகு நிறுவனத்தினுடைய பயிற்சியாளராக இருக்கின்ற பொழுது அங்கே டார்மெட்ரி ஹால், பெரிய ஹால், ஒரு 20 பேர் தங்கியிருப்போம் ஒரே ஹாலில். நான் தென்கோடியில் படுத்திருப்பேன், வடகோடியில் இருக்கக்கூடியவர்கிட்ட ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த காலத்தில் அது இருக்கிறதே பெருசு, 79 அது ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கிறதே பெருசு. அதில் இரவில் இந்த பாடல்கள் போடுவார். தூரத்தில் இருந்து அந்த பாட்டு ஒன்று கேட்டது, பாவமன்னிப்பு என்கின்ற படத்தினுடைய பாடல். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் என்கின்ற பாடல். அதிலே தான் காலங்களில் நான் அவள் வசந்தம் என்கிற பாடலெல்லாம் அந்த படத்திலே வரக்கூடிய பாடல். அந்த பாடலிலே வரக்கூடிய சரணங்கள் அப்படியே காற்றிலே வந்து என் காதிலே விழுந்தது. அது அப்போது என்னுடைய மனநிலை ரொம்ப மனசுக்குள்ளே கவலையோட, கடந்த காலத்தை நினச்சி வருத்தம் இப்படிலாம் இருக்கும். அதில் வரக்கூடிய வரிகள் எனக்கு ரொம்ப கண்ணதாசன் மேலே அப்போ தான் ஈர்ப்பு வந்தது. அது வரைக்கும் சினிமா பாட்டு கேட்போம், போக வரும், அது வேறு விஷயம். அந்த தனியாக படுத்துட்டு இரவில் அமைதியான சூழ்நிலையில் அந்த பாடு கேட்கும் பொழுது அந்த பாட்டினுடைய வரிகளுடைய ஆழம் நமக்கு புரியும். பாசம் நெஞ்சில் மோதும், அந்த பாதையை வேதங்கள் மூடும், உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாரும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். இந்த வரிகள் எனக்கு அப்படியே இருந்தோன்னா இப்போ கண்ணதாசனுடைய பாடல்கள், கண்ணதாசனுடைய கவிதைகள் எல்லாம் படிக்க ஆரம்பித்த, புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த கவிதையில் எந்த அளவுக்கு அவரும் நம்ம மாதிரி வேதனைப்பட்டிருக்காருங்கிற ஒரு விஷயம் புரிந்தது. ஒரு கவியரங்கத்தில் அழுகையை பற்றி பாடுகின்றார். பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்தபின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்றிச் சேர்ந்தவர் சிலரார் சுற்றும் மறைப்பிலும் அழுதேன், உள்ளே மனதிலும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன். அழுகையை பற்றி அவ்வளோ அருமையாக பாடுறார். சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றால், அந்த நாசரை பெற்றதாயும் நலம்பெற பெற்றால், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றால். இப்படி ஒரு வரி. அழுகையை பற்றி அப்படி பாடுவார், சோகத்தை பற்றி பாடுவார். ஆனால் அந்த சோகத்தோடு இருக்கின்ற பொழுது அவரே அவருடைய கவிதைகளை படிக்கின்ற பொழுது ஒரு தட்டி கொடுத்து தன்னில் நமக்கு ஒரு உணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. என்னடா துன்பமதை எட்டியுதை வாழ்ந்துவார் எப்போது முன்னை நம்பி, இடுகாடு போனவின் நடுவீடு அழைக்குமோ ஏரி விலை ஆடு தம்பி,
விரிந்தால் கந்தல் இதில் வேதனை கொண்டு வெம்மி பிழை செய்ய வேண்டுமோ பேரெடு புகழெடு பின்பு நீ தங்கக் கம்பி. அருமையான வரிகள். அந்த வரிகளெல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த வரிகள். என்னடா துன்பம் அதை எட்டி உதை வாழ்ந்துபார் எப்போது முன்னைவின் நம்பி இடுகாடு போனவின் நடுவீடு அழைக்குமோ ஏரி விளையாடு தம்பி பின்னினால் வேட்டி இலை பிரிந்தால் கந்தல் இதில் வேதனை கொண்டு வெம்மி பிழை செய்ய வேண்டுமோ பேரெடு புகழெடு பின்பு நீ தங்கக் கம்பி. அப்படிப்பட்ட உணர்ச்சி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாட்டு. அதே போல் நிராசைகளையும் அவர் அப்படி சந்தோஷமாக பகிர்ந்துக்குவார். தில்லை நடராஜனோட ஒரு பாட்டு பாடுறார். தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் மால் வாழ தென்மதுரை சொக்கன் வாழ அவன் திருவாட்டி தென்மதுரை சொக்கன் வாழ திருவாவினன் குடியிலே ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ எல்லையிலே குமரியவள் ஏகாந்தமாய் வாழ ஒரு எழில் காஞ்சி ஒருவன் வாழ இடுவயிறு விரிதாகி அரசமனம் தடை தேடி இலங்கு கணபதியும் வாழ. இவ்வளவு தெய்வத்தை பற்றி பாடுறார். தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் மால் வாழ தென்மதுரை சொக்கன் வாழ திருவாவினன் குடியிலே ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ எல்லையிலே குமரியவள் ஏகாந்தமாய் வாழ எழில் காஞ்சி ஒருவன் வாழ இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தடை தேடி இலங்கு கணபதியும் வாழ தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர்வாத தொடர்ந்த விதி என்ன விதியோ தோடுடைய சிவையோடு மாடுடைய சிவனாரின் தொடர்பான நடராஜன். இப்படி விரக்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலெல்லாம் அவர் பாடியிருந்தாலும் கூட நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாட்டு தான் அவருடைய இது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பாடல் ரொம்ப அருமையான பாட்டு கண்ணதாசனுடைய கவிதைகள் இருக்கிறது. அவர் இந்த ஒரு புதிய பறவை படத்தில் பாடியிருப்பார். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி அந்த மனிதன் நிம்மதி எங்கே இருக்கும் என்பதற்கு ஒரு கவிதை எழுதியிருக்கார். ஆங்காலத்தே அவையவையாகும் பூங்காலத்தே பொருள் புகழ் போகும் பூங்காலத்தே புது புது மலர்கள் பொலிவன போன்றே புதியன மலரும் சேர்வன யாவுமுன் திறமையால் என்றாம் செல்வன யாவுமுன் சிறுமையால் என்றாம் ஊர்வன பரப்பன உயிர் வாழ்வன வாழ்வன இறப்பன இடைப்படும் நாட்களில் இன்பமும் துன்பமும் பெறப்படும் அவை அவன் பெருக்கிய ஜாவுகம். ஏறுவர் இறங்குவர் இறங்குவர் ஏறுவர் வாழுவர் தாழுவர் தாழுவர் வாழுவர் காரணம் யாதன கடிதம் ஒன்றில்லையால் கடவுளின் விதியென கலறுவர் இல்லையால் விதியனும் ஒன்றை நீ வெல்வதும் உண்டுகான் வெல்வதும் விதி என வேதன் வகுத்துதால் நன்மைகள் தீமைகள் நடப்பன யாவையும் சக்கர சுழற்சியில் சமமென கருதினி காதலில் உறவினில் கலைகளில் உணவினில் ஈதலில் புறத்தலில் இயற்கையை ரசித்தலில் வாழ்தலில் பற்றுவை வாழ்க்கையை கற்றுவை போவதோர் நாள் வரும் போன பின்னால் இவன் ஆவதோர் பொருளிலை அறிவினை சத்தியம் அழுவதேன் துடிப்பதேன் ஐயமேன் அச்சமேன் எழுபதும் விழுவதும் இயற்கை என்றாறுகள் இன்று நீ நாளை நீ என்றும் நீ என்று நன்று சொல் நன்று செய் நடத்து உன் வாழ்க்கையை எல்லாம் சொல்கிறாங்க. அழுவதேன் துடிப்பதேன் ஐயமேன் அச்சமேன் எழுபதும் விழுவதும் இயற்கை என்றார்கள் இன்று நீ நாளை நீ என்றும் நீ என்று நெல் நன்று சொல் நன்று செய் நடத்து உன் வாழ்க்கையை வாழ்வதே முடிவென வாழ்ந்திடத் துவங்கினால் நெஞ்சமுன் சன்னதி நித்தமும் நிம்மதி. இதுதான் கண்ணதாசன் கொடுக்கக்கூடிய நிம்மதி. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஆற்றுப்படுத்துதல். அவருடைய இயற்பெயர் முத்து, அவங்க அப்பா அம்மா பேர் வச்சது. எழுதுறதுக்காக சில இடங்களில் நாராயணன்கிற பேரில் கூட எழுதியிருக்காரு. ஆனால் புனைப்பெயரில் கவிதை எழுதணும் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பேர் வைக்கணுமே அப்படிங்கும்போது காளிதாசன், கம்பதாசன், பாரதிதாசன் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளும் ஒரு தாசன் வச்சுக்கணும்னு சொல்லி கண்ணதாசன் பேர் வச்சுக்கிட்டார். பின்னாடி பலர் விமர்சனம், கண்ணதாசன் ஏன் பேர் வச்சுக்கிட்டாரு, கண்ணனுக்கு பெண்களை பிடிக்கும் அதனால் இவருக்கும் பெண்களை பிடிக்கும் அதனால் கண்ணதாசன் வச்சுக்கிட்டாங்க. அப்படி இல்லை. உலகத்திலேயே இந்த கவுன்சிலிங்னு சொல்லுவோம், ஆற்றுப்படுத்துதல். மனக்குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கெல்லாம் மனோதத்துவ மருத்துவர்கள்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணுறது ஆற்றுப்படுத்துதல். இதற்கெல்லாம் முதல் முன்னோடி யாருன்னா உலகத்திலேயே ஸ்ரீகிருஷ்ணர் தான். மகாபாரதம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் பலருக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்களிலே இருந்து வெளிக்கொணர்ந்து அவர்களை வாழ்வியிலே அவருடைய கடமையை செய்ய வைத்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஆற்றுப்படுத்துதலுடைய முன்னோடி ஸ்ரீகிருஷ்ணர் தான். இதே போல் கண்ணதாசனுடைய கவிதைகள் எல்லாம் படித்தோம் என்று சொன்னால்
நமக்கு மனதிலே இருக்கக்கூடிய துயரங்கள், அவநம்பிக்கைகள், நிராசைகள் இவையெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய கவிதை திறத்தால் நமக்கெல்லாம் வழங்கி இருக்கக்கூடியவர் கவிஞர் கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன். ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், அவர் ஆற்றுப்படுத்துதல் ஒன்று ஆசுகவி எல்லாம் சொல்கிறாரு. ஒரு இடத்துல வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாம் நிறைய இடத்துல கேட்டிருப்போம் அந்த கவிதை. மீண்டும் கூட நாம் இங்கே சொல்வதில் தவறு கிடையாது. பிறப்பணக்கப்படுவது யாதன கேட்டேன், பிறந்து வாரன இறைவன் பிடித்தான். அன்பனப்படுவது யாதன கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பிடித்தான். பாசம் என்பது யாதன கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பிடித்தான். கல்வி என்பது யாதன கேட்டேன், கற்றுப்பாரன இறைவன் பிடித்தான். இளமை என்பது யாதன கேட்டேன், இருந்து பாரன இறைவன் பிடித்தான். மனையால் சுகமனில் என்னென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பிடித்தான். பிள்ளை பேரனில் என்னென கேட்டேன், பெற்றுப்பாரன இறைவன் பிடித்தான். புதுமை என்பது யாதன கேட்டேன், முறித்திருந்து பாரன இறைவன் பிடித்தான். வறுமை என்பது யாதன கேட்டேன், வாதிப்பாரன இறைவன் பிடித்தான். இறப்பின் பின் வருவது ஏதென கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பிடித்தான். அனுபவித்தேதான் உணர்வது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். கேட்குறாரு பாருங்க. ஒன்றா கேட்டுட்டு வரா, நீ போய் பிறந்துவார், படிச்சுவார், கொடுத்துப்பார், எல்லாம் செஞ்சுவாருன்னு சொல்லிட்டு கடைசியாக கேட்குற, இவ்வளவு நீ செஞ்சுவார் இறைவன் சொன்னால், அனுபவித்தேதான் உணர்வது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இதுதான் கண்ணதாசனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அதுதான் இறைவன். அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்ணதாசனை அப்படியே பிடித்து கொண்டு சற்று நாம் நடந்தோம் என்று சொன்னால் கண்ணதாசன் இது சொல்வார். சொர்க்கம் நரகம் இரண்டின் நடுவே நாடொன்ற நவிழ்ந்தது நமக்கு இது போதும் அப்படின்னு ஒரு கவிதை அழகாக இருக்கும். கரியின் வாளாய் கனிவதை விடையும் நரியின் தலையாய் நாம் இருப்போமே சொல்வார். வெற்றி தோல்வியை பற்றி பேசும்போது சொல்வார், கையில் காலனாக உமையும் காணா உமையும், கையில் காணா உமையும், கையில் ஒரு வெற்றி கண்டதும் துடிக்கும். வெற்றி மயக்கும், தோல்வி கலக்கும். வெற்றி தோல்வியை பற்றி பேசுகிறார். ஓர் படம் நன்றாய் ஓடியதென்றால் உருப்படாதவனும் உன்னத கலைஞன். ஒரு படம் இப்போ நீங்கள் பார்க்குறல சினிமாவில் திரைப்பட நடிகர்கள் ஒரு 4 படம் நல்லா ஓடிட்டா அவங்க பெரிய அறிவுஜீவியாக வந்து இந்து சமுதாய மக்களுக்கு ரொம்ப புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை கண்ணதாசன் சொல்கிறார். ஓர் படம் நன்றாய் ஓடியதென்றால் உருப்படாதவனும் உன்னத கலைஞன், அடுத்த படமே அடிபடுவென்றால் அவனே கலைஞன் அற்புதமடையன். ஜெயிச்சா வெற்றி, தோற்று போச்சா அவ்வளோதான். ஜெயிச்சவன் சொல்கிறது தான் மன்றத்துக்கு வரும், தோற்றவன் சொல்கிறது மன்றத்துக்கு வராது. அதையும் பற்றி சொல்கிறார். மிக அருமையான ஒரு கவிதைகளில் அவர் சொல்கிறார். ஆக கண்ணதாசனுடைய கவிதைகளை நாம் படித்து அதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டு பார்க்கணும். அவர் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பொழுது அவர் திராவிட கொள்கைகள், நாத்திக கொள்கையெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் ஈவேகே சம்பத்தோட வெளியே வந்து தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்து அதில் இருந்தார். அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். அப்போது அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தமிழ்நாடு திராவிட நாடு என்கின்ற கொள்கையில் தீவிரமாக இருந்தது. மாநில சுயாட்சியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீர்மானம் போட்டு அந்த திராவிட நாடு என்கின்ற கொள்கையை விட்டுவிட்டார்கள். அதற்காக நடந்த கவியரங்கங்களில் அவர் பேசியிருக்கக்கூடிய கவிதைகள் இருக்கு. வர திமுக கிழிச்சு தொங்குட்டுருவார் கவியரசர் கண்ணதாசன். அதெல்லாம் படிக்கணும். திண்ணையிலே காண்பேன் திராவிட நாடென்றார். திண்ணையிலே காண்பதற்கு திராவிட நாடு என்பது என்ன? தொன்னையிலே நெய்யா சோற்று புளிக்குழம்பா அப்படின்னு கேட்பார். உடலழகை காப்பாற்ற உடையை விட்டேன், படையழகை காப்பாற்ற போரை விட்டேன், கடையழகை காப்பாற்ற சரக்கை விட்டேன், குடையழகை காப்பாற்ற குடைக்கே நான் குடையாகி குனிந்து கொண்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் என்னாகும்? அன்றொருவன் தானாக பேசிக்கொண்டான், இன்றவர்கள் அடுத்தொருவன் அன்றொருவன் ஆடையினை கிழித்து கொண்டான், அடுத்தொருவன் தானாக பேசிக்கொண்டான், இன்று அவர்கள் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட உடனே அதை விமர்சனம் பண்ணி திராவிட இயக்கத்தை பற்றி அவ்வளவு கடுமையான வரிகளால் பேசுகிறார். ஆக ஆன்மீகத்திலும் சரி,
பக்தியிலும் சரி, நமக்கு மனதுக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய கவிதைகளிலும் சரி, சிறந்த கவிதைகளால் நமக்கெல்லாம் வழிகாட்டியவர், ஒரு தேசிய சிந்தனை உருவாக்கியவர், தேச சிந்தனையிலே இருந்தவர். என்ன அப்படின்னா, அவர்கிட்ட என்னென்னா ஒரே ஒரு குறை, உணர்ச்சி வசப்படுவார். அந்த உணர்ச்சி வசத்தின் காரணமாக பல்வேறு விதமான நிலைகளை எடுத்திருப்பார். ஆனால் அவர் சொல்ல வந்த அத்தனை விஷயங்களும் அந்தந்த இடத்திலே இருப்பவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அவர்களுடைய நினைவாக இன்று நாம் அவருடைய பிறந்தநாள் இன்றைய தினத்திலே அவரை நினைத்து அவருடைய கவிதைகளை படித்து அதிலிருந்து விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இத்தோடு இதனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.